இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பன் காட்டும் கும்பகர்ணன். அயல் படைப்பை திருத்தி ஓர் அழகு செய்தான் என்று கம்பனை போற்றி பாராட்டுகிறார் கவிமணி. இது வெறும் புகழ்ச்சி அல்ல, ஒரு ரோஜாவையோ மல்லிகையோ மேலும் அழகுள்ளதாக ஆக்கிவிட முடியுமா என்ன? ஆனால் முடியும் என்று நிரூபிக்கிறார் கம்பன். வால்மீகியின் படைப்பே ஒரு முழுமையான படைப்பாக இருக்கும் போது அதற்கு இன்னொரு பரிமாணத்தை உருவாக்க கம்பனால் மட்டும்தான் முடியும். பெரும்பாலும் வால்மீகியை ஒட்டியே அமைத்தாலும் என்பதை போல் கும்பனின் பாத்திரத்தை உயர்த்தி நிற்க கம்பனால் மட்டும்தான் முடியும். கம்பனின் பாத்திர படைப்புகளில் தனி சிறப்புடன் விளங்கும் பாத்திரங்களில் கும்பகர்ணனும் ஒன்று. சொல்ல போனால் வால்மீகி படைப்பில் முரடனாகவும் ஒரு சில வெற்றி பெற்ற போதிலும் தூங்கிய நாயிலை கழித்தவனாகவும் சித்தரிக்கப்படுகிறார் கும்பகர்ணன். கம்பன் கைகளின் தனி பொலிவையும் உயர்வையும் பெறுகிறார். ராவணனின் உருவத்தையும் அவன் நடந்து வருவதையும் 21 பாடல்களாக கம்பன் காட்டியிருக்கிறார். ராவணனை சிவனோ திருமாலோ பிரம்மனோ மற்ற தேவர்கள் கூட வலிமை இல்லாதவர் என்கிறார் கம்பன். ராவணன் நின்றன தெரிந்த மேலில் தீக்கடலில் திரை தெரிந்த தன்னபூர்வத்தில் நெற்றியான் என்று ஒரு பயங்கரமான சித்திரத்தை தீட்டுகிறார் கம்பன். கும்பன் சப்பனம் விட்டு அமர்ந்தால் எத்தனை உயரமோ அத்தனை உயரம் தான் இருப்பாராம் ராவணன். காலனான் உயிர் காலனாம் என்று சொல்லி கும்பனின் தோற்றத்தை பிரம்மாண்டமாக்கி எவனுக்கு நிகரானவன் என்கிறார் கம்பன். கும்பன் இந்திரனோடு போர் செய்தவர். ஐராவதம் என்ற யானையின் மீது இந்திரன் அமர்ந்திருந்த போது அந்த யானையோடு இந்திரனை தலைக்கு மேல் தூக்கி சுழற்றினாராம். தான் உயர்ந்த தவத்தினான் வான் உயர்ந்த வரத்தினான் என்று கும்பரை போற்றுகிறார் கம்பன். பிரம்மாண்ட தோற்றத்தை கொண்டவனாக இருந்தாலும் கும்பன் மரத்தில் பாய்கின்றவன். அனுமன் இலங்கையை நெருப்புக்கு இரையாக்கிய பிறகு இலங்கையை புதிவிட்டே ஆக வேண்டும் என்று துடிக்கிறார் ராவணன். ஒரு குரங்கு சுட்டெறிந்ததால் குலமானமே போய்விட்டது என்று புலம்புகிறார் ராவணன். சுட்டது குரங்கு என சூறையாடிய கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பன் பட்டன பாவம் பறந்தது எங்களும் இட்டது நரியனை இருந்தது என்னுடன். கும்பன் எந்ததும் அமைதியாய் கேட்கின்றார். குலத்து மானமே போய்விட்டது என்று புலம்புகிறாயே, இன்னொருவன் மனைவியை சிறை வைத்திருக்கிறாயே, இது குலத்திற்கு பெருமையாய் சேர்க்கும் என்று